5வது மாதத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சொல்லுகிறது, கர்த்தர் நிச்சயமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவான். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான இந்த வாக்குத்தத்த வார்த்தையில 3 காரியம் இருக்கிறது. 1, கர்த்தர் உன்னை நடத்துவார். 2, உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். 3, உனக்கு பலன் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமும் உன்னை நடத்துவான். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் அப்படின்னு இருக்கும். தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் யாராய் இருக்கிறார்? மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 73வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 23, 24. அவர் அவருடைய ஆலோசனையின்படி அவர் என்ன செய்கிறாரா? நம்மை நடத்துகிறார். முதல்ல சொன்ன முடிவு பொருந்து நடத்துகிறார். 2வது அவர் நமக்கு வேண்டிய ஆலோசனையை நம்முடைய ஆலோசனையின்படி நடத்துகிறது இல்லை, அவருடைய ஆலோசனையின்படி அவர் என்ன செய்கிறாருங்க? நடத்துகிறார். 3வது பாருங்க, சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா ஆலோசனை தருவேன் அப்படிங்கிறார். பிரைஸ் எல்லாம். அநேக நேரத்தில் ஏன் கர்த்தர் நம்மை நடத்துவதை நம்மால் பார்க்க முடியல அப்படின்னா, நம்ம ஆலோசனையை கொண்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? சொல்லி, ஆண்டவரே இந்த ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கு, இதன்படி நடத்துன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, எப்பா ஏன் ஆலோசனைப்படி நடத்துவேன், என்னுடைய ஆலோசனையை தான் நான் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னா தருவேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நான் உன்னை நடத்தும் பொழுது, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் உன்னை நடத்தும் போது எப்படி நடத்தும் அப்படின்னா திருப்தியாக்கி நடத்துவேன் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. லார்ட் வில் கைட் யூ ஆல்வேஸ், ஹி வில் சாட்டிஸ்ஃபை யுவர் நீட். உன்னுடைய தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? உனக்கு கொடுத்து திருப்திப்படுத்துவேங்கிறார். உனக்கு திருப்தியாக நன்மை செய்வேன் அப்படிங்கிறார். பிரைஸ் எல்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 107வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 107:9. சங்கீதம் 107வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்கிறாரா? திருப்தியாக்குகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? திருப்தியாக்கி அவனுடைய ஆத்துமாவை நன்மையினால நிரப்புகிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். 2வது என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் கொடுக்கிற நன்மைகள் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா திருப்திப்படுத்துகிற நன்மையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம், கர்த்தர் நமக்கு செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்வார்களா? அவரை துதிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 35வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படி உண்டாகும் அப்படின்னா, பிரைஸ் எல்லாம், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது வெட்டாந்தரை அப்படின்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வறண்டு போன பகுதி.
அந்த வறண்டு போன பகுதியை வேதம் சொல்லுகிறது என்ன செய்கிறாரா? ஆமா, அதை தண்ணீர் தடாகமாக. இப்ப தண்ணீர் அந்த வெட்டாந்தரையான பகுதிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுல என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா விதைக்கிற விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க. 63:1. என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நல்ல கவனிங்க. அவன் என்ன சொல்றான்? நான் உம்மை தேடுறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். செழிப்பான இடத்துல நான் தாகமா இருக்கல. நான் இருக்கிறது எங்க இருக்கிறேன் அப்படின்னா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்துல என்னுடைய ஆத்துமா என்ன செய்கிறது? தாகமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த வறண்டு போன இடத்தை தான், விடாய்த்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் தண்ணீரால நிரப்புவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் செழிப்பான இடத்தை கேட்கல, செழிப்பான இடத்தை வாஞ்சிக்கல. அவன் சொல்றான் வறண்டு போன இடம். காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்தை தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு நினைச்சிருந்தான், அவர் நிரப்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அந்த வறண்டு போன விடாய்த்த பூமியில அல்லது விடாய்த்த பகுதியில அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அந்த தண்ணீரை கொடுத்து அவரை என்ன பண்றார் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க யாராவது வறண்டு போன பகுதியை கேட்பீங்களா? வறண்டு போன பகுதியில் வாழ்வதற்கு நீங்க விரும்புவீங்களா? கொஞ்சம் வனாந்தரம் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ கஷ்டம்னு சொல்றோம்ல. ஆனா நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு? தேவன் செயல்படுகிற இடத்தை, தேவன் செயல்படுகிற விதத்தை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் பாய்கிற இடமெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஆரோக்கியம். தண்ணீர் பாய்கிற எல்லா இடத்துல என்ன உண்டாயிரும் அப்படின்னா பலன் உண்டாயிரும். பாருங்க, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது அது உன் நபிக்கு என்ன செய்யும்? ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. ஒருவேளை வறண்டு போன பகுதியில் நீங்கள் இருக்கலாம், வெறுமையான சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வெறுமையான வறண்டு போன விடாய்த்த பூமியில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தாகமாக இருக்கணும். யார் மேலே தாகம் இருக்கணும் அப்படின்னா தேவன் மேலே தாகமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தாகமாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நிரப்புகிறாராம். யோபு பக்தன் சொல்லும்போது 33வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே அவர் சொல்றாரு அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலன் அடைய செய்யும் போது, கர்த்தர் உங்களை பலன் அடைய செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். தன் வாழ வயது நாட்களுக்கு அவ என்ன செய்வான் அப்படின்னா திரும்புவானா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இது எப்போ அப்படின்னா கர்த்தரால் ஒரு மனிதன் நடத்தப்படும் போது அவனுடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்திப்படுத்தி அவனுக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ நல்ல ஹாட்டாக இருக்குது, நல்ல வெயிலாக இருக்குது. நம்ம நாவெல்லாம் என்ன செய்யும்? நம்ம அறியாமலேயே
வறண்டு போகுது. எதையாவது குடிக்கலாமா சில்லுன்னு, எதையாவது சாப்பிடலாமான்னு தோணும் இல்லை? ஏன்? அந்த டெம்பரேச்சர் நமக்கு ஒரு தாகத்தை கொடுக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க, தாவீது சொல்லுகிறான், அந்த வறண்டு போன பகுதியை ஏன் அவன் விரும்புகிறான் அப்படின்னா, யார் மேல தாகம் வந்துருமா? தேவன் மேல தாகம் வந்துடும். அப்ப தேவன் மேல உங்களுக்கு ஒரு தாகம் ஏற்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களை பலன் அடைய செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன செய்யும் தெரியுமா? நீங்க பலன் அடையும் பொழுது வேதம் சொல்லுது, எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனம், 31:12 வாசித்து பாருங்க. அவர்கள் வந்து சீயோனில் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை? ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல சொன்னேன், வற்றாத நீரூற்றாயிருப்பாய். நல்ல கவனிங்க, எரேமியா தீர்க்க சொல்றா, கர்த்தர் அருளும் நன்மைகள். உங்களுக்கு தேவையான ஆகாரமா இருக்கலாம், உங்களுக்கு தேவையான திராட்சரசமா இருக்கலாம், எண்ணெயா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, கன்றுக்குட்டியா இருந்தாலும் சரி, இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். இந்த வனாந்தரத்தில் பிரைஸ் எல்லாம் உங்கள் கடினமான சூழ்நிலையில் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது அவர் உங்களுடைய ஆத்துமாக்களை என்ன செய்கிறாரா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் நான் சொல்லுகிற பிரதான வார்த்தை என்ன தெரியுமா? பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடக்கட்டும். அவர் உங்களை நடத்தினார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வேதம் சொல்லுதுங்க, அவருடைய ப்ரொவிஷன்ஸ். பிரைஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு பாஸ்டர் ஆட்டுக்குட்டி, நாம் படுக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு சொல்லாது. அன்றைக்கு பழைய நாட்களில் இஸ்ரவேலுடைய வேலையே என்னதான்? ஆடு மாடுகளை வளர்ப்பது தான். அன்னைக்கு ஆடு மாடுகளை யார் வளர்த்தாங்களோ அவன் தான் அந்த பட்டணத்தில் கிராமத்தில் ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன். இப்போ நல்ல கவனிங்க, அது அவருடைய ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், கர்த்தரை நீ தேடும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்தணும் அப்படின்னா பிரைஸ் எல்லாம் நீங்கள் அவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த செய்தி அப்படியே நான் கவனித்த போது, அப்படியே வாசித்த போது, எனக்கு கர்த்தர் நடத்துவேன்னு சொல்லிட்டீங்க, எப்படி நடத்த போகிறீங்க? இதுக்கு முன்னாடி யாரையாவது நடத்திருக்கிறீங்களா? யாரையாவது நடத்திருந்தா நமக்கு என்ன வந்துடும் பாருங்க? நம்பிக்கை வந்துடும் இல்லை? நம்பிக்கை வந்துடும். அப்போ நான் அப்படியே கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் வேதத்தில் அநேகரை நடத்தினார். விசேஷ வண்ணமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின விதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆச்சரியம். பிரைஸ் எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவர்களை விடுதலை செய்து அவர்களை வழி நடத்தினார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை போஷித்தார், வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணினார். கொஞ்சம் நல்ல கவனிங்க, அவரை எப்படி நடத்தினார் தெரியுமா? யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பங்களிலும் அவர்களுக்கு, நல்ல கவனி, அவர்களுக்கு
ஹலோ, நீங்க போங்க, நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லலை. நீ போ, ஏதாவது ஆபத்து வந்தா என்னை கூப்பிடுன்னு சொல்லலை. அவருடைய பயணத்துல கர்த்தர் முன் சென்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய நடத்துதல். பகல மட்டும் நடத்தினாரா? இரவுல மட்டும் நடத்தினாரா? இல்லைங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லைன்னு சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் அவர்களை விட்டு விலகல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்களுடைய எல்லா பயணத்திலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். எத்தனை நாட்கள் கூட இருந்தார்? ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க முடியுமா பாஸ்டர்? அவர் சொல்றாரு, நான் உன்னை மரண பரியந்தம் நடத்துவேன். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் கர்த்தர் நடத்தினாராம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்ப்பா? சத்தமா பேசுங்க. எத்தனை வருஷம்? ஆமா, 40 வருஷம் அவர்களை போஷித்தார். 40 வருஷம் வழி நடத்தினார். 40 வருஷம் இரவும் பகலும் அவர்களோடு கூட இருந்தார். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. உபாகமம் 29:5 வாசித்து பாருங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் என்ன செய்தேன்? நடத்தினேன். எதற்காக ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துகிறார் அப்படின்னா, நீ தேவனை அறிந்து கொள்ளணும். உங்களை நடத்துகிற தேவனை நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அதனால தான் வாழ்க்கையில சில வனாந்தரமான சூழ்நிலைகள், வனாந்தரமான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் எல்லாம் நடத்தினார். எதற்காக? கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி. இப்போ நீங்கள் அங்கே கவனிக்கணும். அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தின விதம் எப்படி இருந்தது தெரியுமா? உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. வஸ்திரம் என்ன செய்யலை? ஆமாம், பழசாவே இல்லை. அப்படின்னா 40 வருஷம் ஒரே சட்டையவா போட்டான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரே சட்டையை டக்கு டக்குன்னு என்ன செய்திருப்பாருன்னு வேற வேற கலராக மாற்றிருப்பார். இன்னைக்கு ஏஐ மாற்றுது பாருங்க. ஒரு சட்டையை போட்டு வீடியோ எடுக்கிறோம், டக்கு டக்குன்னு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு சட்டை கலர் மாறுது. அப்படின்னா டக்கு டக்குன்னு வேற வேற சட்டையை போட்டு வந்தாங்களா? கொஞ்சம் நல்லா கவனிக்கும். அப்போ அன்னைக்கு அப்போ ஆண்டவருடைய ஞானத்தை பாரு, யோசித்து பாருங்க. அவருடைய சட்டை என்ன செய்யலை? பழசாக போகலை. பாதரட்சை என்ன செய்யலை? பழையதாக போகலை. 40 வருஷம் ஒரே சட்டை, ஒரே செருப்பு தான். நம்ம பெனட் இருக்கிறாரு, இப்போ இன்னும் 7 மாதம் நினைக்கிறேன். இப்போ தான் அப்பா அவனுக்கு செருப்பு, ஷூ, சட்டை எல்லாம் என்ன செய்தார்? வாங்கி கொடுக்குறாரு. ப்ரைஸ் எல்லாம். இப்போ வளர வளர சட்டையும் செருப்பும் என்ன செய்யணும்? மாற்றணும். சாமுவேல் ஏலிகிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த வருஷம் வரும்போது சட்டை அவனுக்கு என்ன செய்யலை? பத்தலை. வரும்போது அந்த அம்மா என்ன அடுத்த சைஸில் சட்டை தச்சுட்டு வருது, வாங்கிட்டு வருது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்யறது தெரியுமா? அவன் வளர வளர சட்டையும் வளருது. அவன் வளர வளர அவன் செருப்பு என்ன செய்யுது அப்படின்னா வளர. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் அவங்களை நடத்தினார் பாருங்களேன். ஓ மை காட், பிரைஸ் எல்லாம். இதுதான்ப்பா கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம். அதை எப்படி நடத்துவார் பாஸ்டர்? நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி வந்திருக்கும். 40 வருஷமா எப்படி ஒரே சட்டையை போட்டிருப்பான்? 40 வருஷமா எப்படி ஒரே செருப்பை? பிரைஸ் எல்லாம். அது உன் புத்திக்கு மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய புத்தியை அறியத்தக்கவன் யாரும் கிடையாது. பிரைஸ் எல்லாம். அப்போ வேதம் சொல்றது 40 வருஷம் அவர்களை நடத்த முடியும்னா, 40 வருஷம் அவர்களை போஷிக்க முடியும்னா, 40 வருஷம்
அவருடைய தேவைகளை சந்திக்க முடியும்னா உங்களை போஷிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? உங்களை நடத்த முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் உன்னை நடத்துவார். ரெண்டாவது, திருப்தி ஆக்குனார். திருப்தி ஆக்கினார். கர்த்தர் நடத்தும் பொழுது அவர்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, நாங்கள் அங்கே அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதானே. வேதம் சொல்லுது அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் கொடுத்தாரா இல்லையாங்க? அப்போ நல்ல கவனம். திருப்தியாகி என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. அவன் சொல்கிறான், ஒருவேளை எங்கடா பத்தாமல் போயிருதோ, ஏன்னா இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, பத்தாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கொடுக்க முன்னாடி சொல்கிறான், நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து சட்டி பக்கத்திலே உட்காந்து ஒரு மாடையும் வெட்டி நாங்கள் என்ன செய்வோம்? அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். எங்கடா கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரோ, பத்தாமல் போயிருமோ அப்படின்னு முன்னாடியே சொல்கிறான். கொஞ்சம் நல்லா யோசி. அவன் சாப்பிட்டு திருப்தி ஆகிறது வர கர்த்தர் போஷித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதுதான் கர்த்தர் நடத்துதல். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளில் இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி போஷிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, எங்க போய் வாங்குறது? கடையும் தூரமா இருக்கு. அப்படியே போய் வாங்கினாலும் இவ்வளவு பேருக்கு எப்படி வாங்க முடியும்? அவர் கேட்குறாரு, வாங்கிட்ட என்னையா இருக்கு? நீங்க தான் இவங்களை என்ன செய்ய போகிறீங்க? போஷிக்க போகிறீங்க. அவன் சொல்லுப்பான், உள்ள எப்படிடா இது நடக்கும்? ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே இங்க ஒரு சிறுவன் இருக்கிறான், 5 அப்பம் 2 மீனை வைத்திருக்கிறான், அவனை தூக்கி எடுத்துட்டு வா. அதுதான் இன்னைக்கு அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட இருந்தவன் யோசிச்சிருப்பான், இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு இவர் என்ன செய்ய போகிறார்? கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்க கையில் இருக்கிறத வானத்திற்கு நேராக உயர்த்தப்படும் பொழுது அதை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கையில என்ன இருக்கோ, எது குறைவா இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதை முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா, வானத்திற்கு நேராக உயர்த்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நீ ஒப்பு கொடுக்கும் போது நான் சொல்லுவேன், கர்த்தர் நிறைவை கட்டளையிடுவார். அல்லேலூயா. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியும்னா உன் குடும்பத்தை போஷிக்க முடியுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற முடியும். ஏன்னா அவர் உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் நடத்த மாட்டார், அதான் மேட்ரு. எல்லாரையும் என்ன செய்ய மாட்டார். என்ன டல் ஆயிட்டீங்க? எல்லாரையும் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆமா, நடத்த மாட்டார். தேவனால் நடத்தப்படுவதற்கு தாவீது வனாந்தரத்தில் போய் வாஞ்சியை ஏற்படுத்தினான். யோவான் 4:14 சொல்லுது, நான் குடிக்கும் தண்ணீரை கொடுக்கிற ஒருவனுக்கும் தாகம் உண்டாகாது. அது அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. நான் கொடுக்கும் தண்ணீர். பிரைஸ் தி லார்ட். 7:38 பாருங்க. யோவான் 7:38. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்துதான். ஆஹா, புரியுதா? அப்ப ஜீவ தண்ணீர் எதுக்கு அப்படின்னா, நான் வாழ்வதற்காக. அந்த தண்ணீர் தான் என்னை திருப்திப்படுத்துகிறது. இங்க வேதம் சொல்லுது, அந்த தண்ணீர் என்ன செய்கிறோமா, அவரிடத்துல யார் விசுவாசமா இருக்கிறானோ அவனிடத்துல இருந்துதான் அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னா புறப்பட்டு வரும். அப்படின்னா நான் இப்படி சொல்லுவேன், அவர் உங்களை நடத்துவதற்கு நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்க. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்க அவருக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து இந்த ஆலோசனைப்படி என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லாத. கர்த்தர் நடத்த மாட்டார், அவர் மௌனமாக தான் இருப்பார். அதனால தான் தாவீது சொல்லும்போது சங்கீதம் 23வது அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிக்கும் போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா. உங்களுடைய மேய்ப்பர் யாரா இருக்கிறார்? அப்படி கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா
அவர் எங்க உங்களை நடத்துகிறாரோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? போயிடணும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து மறுபடியும் எங்க கொண்டு விடுறார் அப்படின்னா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மேய்ச்சலையும் கொடுத்து ரெண்டாவது ஆண்டவர் மறுபடியும் எங்க கொண்டு வரார் அப்படின்னா தண்ணீர் உள்ள இடத்துல கொண்டு வருகிறார். ஏன் அப்படின்னா இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன உண்டாகுது அப்படின்னா நித்திய ஜீவன், அதாவது தேவனால் கொடுக்கப்படுகிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் அவன் சொல்றான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேற்றி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அன்றைக்கு தாவீது கர்த்தர் நடத்துவதற்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்பு கொடுத்தான். என்னை நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு, உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன செய்திருங்க? ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவார்? நடத்த ஆரம்பிச்சிருவார். ஒரு நாள் மட்டும்தான் நடத்துவாரா? இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? உன்னை திருப்தி ஆக்கி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, உனக்கு தேவையான பலனை எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு தேவையான பலனை, எந்த இடத்துல பலகீனமாக இருந்தாலும் சரி, அந்த பலகீனங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி உனக்கு பலனை கொடுப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவன் நம்மை நடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். வாசிங்க நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 11:25. வேதம் சொல்லுகிறது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் ஒன்று சொல்லுது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அப்படின்னு சொல்லுது. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தான் என்ன செய்ய முடியும்? ஆமாம், ஆண்டவர் கேட்குறார், என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்குறார். நம்ம சொல்லுது, கிணறு ஆழமாக இருக்குது, உங்ககிட்ட ஒன்றையும் காண, எப்படி நீ தண்ணி குடிப்ப? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த அம்மாவால் என்ன செய்யக்கூடாது? தண்ணீர் கொடுக்க கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்த அந்த வார்த்தை நீ என்ன செய்திருக்க மாட்ட சொல்லியிருக்க. உடனே இந்த அம்மா நீர் யாக்கோபை விட பெரியவரோ? எங்கே பாயிண்டை பிடிக்குது பாருங்க. ஆமான்னு உடனே அவ்வளவுதான். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? அந்த அம்மாவுடைய விசாரிக்கிறாரு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சொன்ன உடனே இப்போ அந்த அம்மாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தீர்க்கதரிசியாய் பார்க்கிறார். ஒரு நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தையை. பிரைஸ் அல்லாஹ். அந்த அம்மா இயேசுவுக்கு தண்ணீர் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய தாகத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெண்மணியாயிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, நம்ம தண்ணீர் கொடுக்க கூடாதே, நம்ம கொடுத்தா யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிங்க. அப்போ நான் இப்படி சொல்லுவேன், நீ தண்ணீரை கொடுத்தா நீ எதை கொடுக்கிறாயோ அதை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் பெருக்கம் அடைவதற்கு, என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய ஆத்துமா உதாரண குணமுள்ளதாய் இருக்கணும். எல்லாவற்றிலையும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர்
உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 13:4. ஆமா, யாருடைய ஆத்துமாப்பா? சோம்பேறியுடைய ஆத்துமா. நீ விருப்பம் இருக்கலாம், ஆனா உன் ஆத்துமா சோம்பேறித்தனத்தில் இருக்கும் அப்படின்னா நீ எதையுமே பெற்றுக்கொள்ள மாற்ற. ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும், அதுதான் பலனடையும். அப்ப யாரை கர்த்தர் பலப்படுத்துகிறார் அப்படின்னா, சோம்பேறியை பலப்படுத்தி நீ போன்னு சொல்லுவாரா? இல்லை. பிரயோஜனம் இல்லாதவனை ஆண்டவர் டச் பண்ணவே மாட்டார். ஆண்டவரும் தொடமாட்டார், பிசாசும் தொடமாட்டார். ஏன்? அவனுக்கு தெரியும், நோ யூஸ், இவங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தீர்மானிச்சிருவான். பிரைஸ் எல்லாம் வேதம் சொல்லுது, உனக்குள்ள இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை என்ன செய்யுதுன்னா தூக்கி குப்பையில் போட்டுரு. நீ பலனடையணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க விழித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம் 3வது பாயிண்ட், பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யுங்க அப்படின்னா கர்த்தரை நம்புங்க. யாரை நம்புங்கப்பா? சத்தமா சொல்லுங்க. எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனம். ஏக்கா 7வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், முதல்ல நான் என்ன சொன்னேன்? கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொன்னேன். ரைட். இப்போ பாருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன். பிரைஸ் எல்லாம். அவனை கர்த்தர் எங்கே நாட்டுகிறார் அப்படின்னா தண்ணீர் அண்டைகளில் நாட்டுகிறார். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வருத்தமின்றி, நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா வருத்தத்தையும் எடுத்து போடுவார். எப்போ? கர்த்தரை நம்பினா. வேறு வழியே இல்லை, அவரை தான் நம்பி ஆகணும். அவரை தான் என்ன செய்யணும்? நம்பணும். ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். யார் அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வர மாட்டுக்கு. கர்த்தரை நம்புகிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது, ஆனால் நான் கண்டன் மட்டும்தான் சொல்லிட்டு போகிறேன். நல்ல கவனிங்க. தண்ணீர், தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் சொன்ன, நான் கொடுக்கிற தண்ணீர். பிரைஸ் எல்லாம். நான் உங்களுக்கு என்னால் கொடுக்கப்படுகிற இந்த தண்ணீர், இதை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல நீங்க வைத்திருக்கிற வாஞ்ச, இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த தாகம் தான் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்போ உங்களுக்கு வேண்டிய அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு கொடுப்பார். நான் இப்படி சொல்லுவேன், ஒரு நாளும் உங்களை சோர்ந்து போக தேவன் விடமாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய விட மாட்டார்? ஆமாம், சோர்ந்து போக தேவன் விடமாட்டார்.
சோர்ந்து போய் நீ படுத்திருந்தாலும் உன்னை தட்டி எழுப்பி சர்ச்சுக்கு ஓடுன்னு விரட்டுவார். புரியல? சோர்ந்து போய் கிடக்கிறான், என்னால் முடியாது, நான் சாகணும், என்ன எடுத்துக்கொள்ளோன்னு சொல்கிறவனை, சாவ விரும்புகிறவனை, அட மடப்பையில் நீ போக வேண்டிய தூரம் என்ன இருக்கிறது, உன் படுக்கையில் என்ன இருக்குது, தண்ணியும் அப்பத்தையும் வச்சுருக்கிறேன், ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஓடு. சாப்பிட்டோன்னே சில ஆளுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும், மறுபடியும் தூங்கிட்டான், மறுபடியும் என்ன செய்கிறார் அப்படின்னா ஓடுறா அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கை. நான் இப்படி சொல்லுவேன், தேவன் உங்களை நடத்துவார் அப்படின்னா ஒரு நாளும் உங்களை சோர்வடைய விட மாட்டார். இதுதான் சத்தியம். உனக்கு வேண்டிய அப்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், உனக்கு வேண்டிய தண்ணீரையும் கொடுப்பார். அது எப்படி பாஸ்டர் கொடுப்பார்னா கேட்காது. எலியாவை காகத்தை கொண்டு உன்னை போஷிச்சார் அப்படின்னா ஏதாவது ஒரு காகத்தை உனக்கு என்ன செய்வார், வீட்டுக்கு அனுப்புவார். அது எங்கேயாவது சுட்டு வச்சிருக்கிற வடையை தூக்கிட்டு வந்து உன் வீட்டு முன்னாடி போடும். அப்போ நினச்சிக்கோ அது உனக்கு தான் அப்படின்னு. புரியுதா? அதை தான் வாசித்தோம் எரேமியா 31:12. இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். பிரைஸ் எல்லாம். அப்போ நீ ஓடி வரணும், தேவ சமூகத்தை என்ன செய்யணும், தேடி வரணும். எசேக்கியேல் 47:2 வாசிங்க. 47:2 12 47:12. பிரைஸ் எல்லாம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் சகல விதமான விருட்சங்களும் வளரும். நான் சொன்னேன், நதியோரமாய் நீ நாட்டப்படும் போது வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அக்கறையிலும் இக்கரையிலையும் சகல விருட்சங்களும் வளரும், அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தண்ணி எங்க இருந்து பாயுதுப்பா? சத்தமா சொல்லுமா. அல்லேலூயா. கர்த்தர் ஏதேனை உண்டாக்குறார். தோட்டத்தில் ஆதாம ஏவாளையும் கொண்டு வச்சார். இப்போ பார்க்குறார், அது தோட்டத்துக்கு தண்ணி வரணுமா வரண்டாமா? 4 நதியை என்ன செய்கிறாரு, உண்டாக்குனார். பிரைஸ் எல்லாம். நீங்கள் அந்த அந்த நதியெல்லாம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு, ஒவ்வொரு அர்த்தம். பொன் விளைகிற இடம், அந்த தண்ணீர் கடந்து வருகிற இடமெல்லாம் அவ்வளவு செழிப்பு. இங்கே வசனம் சொல்லுது, அந்த தண்ணீர் எங்கேருந்து வருது அப்படின்னா காவேரி ஆற்றிலிருந்து இல்லை, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருது. பரிசுத்த ஆலயத்திற்குள்ள நீ ஓடி வரும்போது, பரிசுத்த ஆலயத்திற்குள்ள நீ ஓடி வரும்போது, ஆலயத்திலிருந்து ஒரு தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பிரைஸ் எல்லாம், மாதந்தோறும் புது கனிகளை கொண்டிருக்குமா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் என்ன கனி உண்டாகும்? புது கனிகள் உண்டாகி கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்கும் மாணவைகள். இதை யார் சொல்கிறா அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர் சொல்லுகிறார், நீ விடாய்த்து போய் சோர்ந்து போய் எங்கடா நல்ல இடம் கிடைக்கும் படுக்கிறதுக்குன்னு படுத்து கொள்ளாத. பிரைஸ் எல்லாம். விடாய்த்த இடத்திலிருந்து உனக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு தாகம். அந்த தாகம் யார் மேலே இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து மேலே இருக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த கண்மலையை அடினார், கண்மலையை பேசுனார். அந்த கண்மலை கிறிஸ்துன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், கல்லை அடித்தா எப்படிரா தண்ணி வரும், கல்லுக்கிட்டவே பேசுனா எப்படிரா தண்ணி வரும்னு நினைக்கலாம். அந்த கண்மலை யாருன்னு சொல்லுது? கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அந்த கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துக்கிட்ட நீ பேசு. கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துக்கிட்ட நீ பேசும்போது அவர் உங்களை
நடத்துவார். அவர் தான் சொன்னார், நான் உங்களை நடத்துவேன், உங்கள் ஆலோசனையின்படி அல்ல, என் ஆலோசனையின்படி உங்களை நடத்துவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையான அப்பமும் உங்களுக்கு தேவையான தண்ணீரும் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தேவையான அப்பமும் தேவையான தண்ணீரும் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். உன்னுடைய அப்பமும் உன்னுடைய தண்ணீரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்னா வேதம் சொல்லுது, வியாதி உன்னிடத்திலிருந்து விலக்குவார். உனக்கு வேண்டிய புது பலனை தேவன் தருவார். ஆமென். அதனுடைய நோக்கம் என்னன்னா, நீ ஒரு நாளும் சோர்ந்து போயிட விடாது. நீ ஒரு நாளும் சோர்ந்து போய் விடக்கூடாது. கத்திரி வெயில் வருதான், பிரைஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், இந்த ஹீட் வந்து அநேகருக்கு ஸ்ட்ரோக்கை உண்டாக்கும் அப்படின்ட்டான். புரியுதா? இந்த சூடு வர்றதுக்கு முன்னாடியே அநேகருக்கு என்ன உண்டாயிரும்? ஸ்ட்ரோக்கு வரும். போகும்போது ஓஆர்எஸ் பவுடரை கலக்கி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ட்டான். கொஞ்சம் நல்ல கவனி. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை நடத்துவார்னா பகல் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருப்பார். அல்லேலூயா. எந்த உஷ்ணமும் உங்களை என்ன செய்யாது அப்படின்னா, ஆமாம். அப்போ நீ என்ன சொல்லணும்? காலையில் எழுந்த உடனே வேலைக்கு போவதற்கு முன்பாக, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்குள் நான் மறைகிறேன் சொல்லிட்டு போ. ஒவ்வொரு நாளும் சொல்லு, உம்முடைய சிறகுகளின் நிழலில் நான் என்ன செய்கிறேன்? நான் தஞ்சம் கொள்ளுகிற ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிப்பார். நான் இன்னைக்கு பார்க்குற ஒருத்தரை, காலையில் 8 மணி இருக்கும், 8 மணிக்கு சைக்கிளில் வேகமாக போகிறார். அது இந்த புங்க மரமா அது பேர். ஆமாம். இவ்வளவு கொலை இருக்கும், இவ்வளவு கெட்டு கொலைய நீளத்தில் உடைச்சி ஷோல்டரில் பேக் போட்டிருக்காரு. அந்த பேக்கு நடுவே இப்படி சொறி வச்சுருக்கிறார். மரம் தலைக்கு மேலே இருக்குது. புரியல உங்களுக்கு? அந்த வெயிலின் தாக்கத்தை அவருக்கு இணலுக்கு வேண்டி என்ன செய்திருக்கிறாரு? அந்த கொலையை உடைச்சி என்ன செய்திருக்கிறாரு? தலைக்கு மேலே வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அந்த இணல்லே அவர் என்ன செய்தார்? சைக்கிளை மிதிச்சுட்டு போகிறார். 8 மணிக்கு. அப்போ நீங்கள் யோசிக்கணும். நான் சொல்கிறேன், உனக்கு இலையும் தேவையில்லை, கொலையும் தேவையில்லை. சிறவேல் ஜனங்களை ராத்திரியும் பகலுமாய் பாதுகாத்த தேவன் உன் கூட இருப்பார் அப்படின்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசி போல நீ பயணம் செய்யலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சூடு வெளியே உள்ள உன்னை தாக்காது. எதன் நிலையில்? அவருடைய நிழலில் நீ பயணம் செய்துட்டனா. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறேங்க. அப்போ நீங்கள் செய்கிறதான் வாய்க்க போகுது, பாக்கி செய்கிறவங்கெல்லாம் வாய்க்காது. வசனம் சொல்லுது, அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பா. அவன் செய்வதெல்லாம். ஹலோ, அதுக்கு மேலே உள்ள வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் செழிப்பான். அவன்தான் நீர்க்காலில் ஓரமாய் நாட்டப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் தன் காலத்தில் கனியை கொடுப்பான். ஒவ்வொரு மாதமும் புது புது பழத்தை என்ன செய்வான்? அவன் சாப்பிடுவான்னு சொல்லுது. அவனுக்கு நன்மை உண்டாகுன்னு சொல்லுது. அது மாத்திரம் சொல்லலைங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதம் நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க போகிறார். ஒன்றே ஒன்று, இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கோ.
இந்த வேதத்தை வாசி, வேதத்தை தியானி. அந்த வசனத்தை பேசிக்கிட்டே இருக்க 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 கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யோசுவாவிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், நீ என்ன செய்யாத, இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் என்ன செய்து கொண்டிரு, சொல்லுங்க, தியானித்து கொண்டிரு, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த மாதம் உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், உன் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன்னே ஒன்று தான் சொல்லி அனுப்புகிறேன் கடைசியாக, பிரைஸ் எல்லாம் அவர் நடத்ததுக்கும் ஒப்பு கொடுத்துருவீங்க, எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துருவீங்க. எதை விட்டுருவீங்க தெரியுமா? பைபிளை விட்டுருவீங்க. அதனால தான் கடைசியாக சொல்கிறேன், வேதத்தை வாசி, வேதத்தை நேசி, வேதத்தை பேசு. இந்த 3 செய்துட்டனா நீ செய்கிறதை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார், வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் சொன்னான், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பப்பா, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் ஆண்டவர் ஒரு குறைச்சலும் உனக்கு தரமாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாசம் முழுவதும் நித்தமும் உன்னை நடத்துவா, நித்தமும் உன்னை நடத்துவா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவா. வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுப்பாராக. நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பிரதர், இந்த கால வேளை ஆராதனையில் அப்படியே ஒப்பு கொடுங்களேன். இந்த மாதத்தில் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலையை ஒப்பு கொடுக்கிறேன், என் கையின் பிரயாசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துட்டு பிரதர், சிஸ்டர் உன்னை நடத்துவா, கர்த்தர் உன்னை நடத்துவா. அவர் எனக்கு வாக்கு கொடுத்த நான் உன்னை நடத்துவேன், நடத்துவா, எப்போதும் உன்னை திருப்தியாக்கி நடத்துவா, உனக்கு பலனை தந்து அவர் நடத்துவா. உன் பலனை நீ இழந்திருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் வேதனையை நீக்கி உன் கண்ணீரெல்லாம் துடைத்து நான் உனக்கு வேண்டிய பலனை நான் உனக்கு தருவேன், வேண்டிய பலனை நான் உனக்கு தருவேன், வேண்டிய பலனை உனக்கு தருவேன். ஓ தேங்க்யூ. உன் கண்ணீரெல்லாம் துடைத்து, ரொம்ப வார்த்தை, கண்ணீரெல்லாம் துடைத்து நான் உன்னை நடத்துவேன். அப்படி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறேன். உம்மை மட்டும் நம்பி நாங்கள் கடந்து செல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, வற்றாத ஜீவ நதியாய் நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களுக்குள்ள அந்த செழிப்பான வாழ்க்கையை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபையை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.